ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு அனன்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட ரெசிபி சிந்தாமணி சிக்கன். ஸோ இந்த சிந்தாமணி சிக்கன் வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு வந்து என்னென்ன தேவைன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து வரமிளகா வந்து இந்த மாதிரி நல்லா உடச்சி வச்சுக்கோங்க. நான் நிறையவே வரமிளகா சேர்க்குறேன். சின்ன வெங்காயமும் நமக்கு தேவையான அளவு, அதாவது நான் நிறையவே சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். சிக்கன் வந்து தொடைப்பகுதியாக வாங்கிக்கோங்க. ப்ராய்லர் கோழி தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ தொடைப்பகுதியாக வாங்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு நல்லா பொரிஞ்சோடனே நம்ம உடச்சி வச்ச அந்த வரமிளகா எல்லாத்தையுமே இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நான் நிறையவே வரமிளகா சேர்த்துருக்கேன், விதையோடு தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விதை வேணான்னா நீங்கள் எடுத்துடலாம். சின்ன வெங்காயமுமே நான் நிறைய தான் சேர்த்துருக்கேன். நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ரொம்ப அத்தென்டிக்காக ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். சின்ன வெங்காயம் எவ்வளோ நிறையா சேர்க்குறோமோ. அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்து ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறைய சேர்க்கணும் அவசியம் இல்லை. நான் 1 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் உப்பு, இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா நம்ம கிளறி விட்டுடலாம். ஓகே, இப்போ வந்து சிக்கன் நம்ம சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுடலாம். எல்லா பக்கமும் அந்த வெங்காயம் வரமிளகா எல்லா பக்கமும் பரவற மாதிரி நல்லா நம்ம கிளறி விட்டுடலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம தண்ணியே ஊற்ற தேவை கிடையாது. அதோட சிக்கனில் இருக்க வாட்டர்லேயே இது வெந்துடும். இப்போ வந்து கொஞ்சமாக கரம் மசாலா தூள், தனி மிளகாய் பொடி, நான் வந்து அதுவே போதுமானது தான். நான் வந்து வீட்டில் இருக்க குழம்பு மிளகாத்தூள் வந்து எனக்கு தேவையான அளவு நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் மசாலா இருந்தால் பிடிக்கும், அதனால் நான் சேர்த்துருக்கேன். ஸோ வந்து இப்போ இதை நம்ம வந்து வேக விட்டுடலாம். அதாவது இந்த சிக்கனோட தண்ணியிலே அது வந்து வேகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை விட்டுடலாம். இப்போது நம்ம கொஞ்சம் நேரம் அது வெந்துருச்சு. பார்த்திங்கன்னா அந்த சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் தனியாக வந்து அதுலேயே அது வெந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப பண்ணக்கூடிய ரெசிபி தான் அது. இப்போ அதை வெந்துட்டுருக்கு. அதோட சிக்கனில் இருக்க வாட்டர்லேயே நல்லா வெந்துட்டு அந்த சிக்கன் வந்து அந்த வாட்டரை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு, ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்மளோட சிக்கன் சிந்தாமணி வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம போட்ட மிளகாய் எல்லாமே அதுவே நல்லா குக்காகி மீன்ஸ் ரொம்ப தோல்கிற மாதிரி ஆகிடும். ஸோ கடைசியாக நான் இதுக்காக கருவேப்பிலை சேர்க்குறேன்னா, கருவேப்பிலை வந்து நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து சாப்பிடலாம். இந்த சிந்தாமணி சிக்கன் வந்து ப்ளைன் ரைஸ்க்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுவே நீங்கள் ரசம் ஊற்றி சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிட்டாலும் நல்லாயிருக்கும், இல்லை தயிருக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். ஆனால் ப்ளைன் ரைஸ்க்கு வந்து இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Thank you for watching.